ஹாய் மை லெவன் செலிபிரிட்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ சண்டேன்றனால இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல், காலையில் எந்திரிச்சிலேருந்து நான் வந்து காலையில் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ற ஒரு வீடியோவை நான் வந்து எடுத்து போகலான்னு இருக்கேன். சரி, வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். பட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டீ குடிச்சிக்கிட்டு இருக்கியா? எப்போ எந்திரிச்ச? இப்போ தான் எந்திரிச்சியா? சரி, டீ குடி. இப்போ வந்து சமையல் வேலை ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வச்ச முட்டை குழம்பு சூடு பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து சாப்பாடுக்கு ஒலை வச்சுட்டேன். இனி அரிசி போட்டு சாப்பாடெலாம் வேக வச்சு வடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி சிக்கன் எடுத்து கிரேவி பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். குட்டிமா, டீ குடிச்சேல, அந்த கப் எடுத்து சிங்கில் போட மாட்டியா? டீ குடிச்சேல, கப் எடுத்து சிங்கில் போட மாட்டியா? டீ இன்னும் இருக்கா? அப்போ நீ குடிக்கலையா ஒழுங்கா? குடிடா. வேணாம் வேணாம், இங்கே வை கிச்சன் கல்ல வை, இங்கே வா, கிச்சனில் வை. என்ன பண்ணுற? கீழே இறங்கு, விழுக போகிற பாரு. சைக்கிளை கீழே தாண்டா போட்டு ஓட்டணும். நீ என்னடா பெட்டில் போட்டு ஓட்டிகிட்டு இருக்க? நீ இப்போ என்ன பண்ணுற? பல்லு குத்திட்டு இருக்கியா? பல்ல குத்தாத, பல்லு குத்துற ஆளப்பாரு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நான் கடைக்கு போய் சிக்கன் அப்புறம் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இனி வந்து சிக்கன் குழம்பு தான் ரெடி பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் கிரேவி வைக்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இனி வந்து சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணணும். நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து துவைக்கிறது இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இப்போ வாஷிங் மிஷினில் அதை வந்து போட்டு விட்டேன். இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி விட்டுறலாம். ஆன் பண்ணி ப்ரோக்ராம் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துருவோம். ஈவினிங் வந்து எங்களை அவங்க வெளியே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ எல்லோரும் வெளியே போயிருந்தோம். பாப்பா வந்து இதில் விளையாடணும்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுருந்தோம் பாப்பாவால் அந்த மேலே அந்த ஸ்டெப் மாதிரி இருக்குல்ல, ஏறி போக முடியல. அதனால் கீழே விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இது என்னன்னே தெரில. நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்த்தேன், ஃபன் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு. இது பார்க்க நம்மளுக்கே பயமாக இருக்குது. அதில் போகிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு பார்க்கவே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ராட்டினம், சர்க்கஸ் நிறையாவது போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து இங்கே போட்டிங்லாம் இருந்தது. பாப்பா போட்டிங் போகிறேன்னு சொன்னாங்க, ஆனால் பயமாக இருந்துச்சு எங்களுக்கு. அதனால் நாங்கள் விடலை. செம்ம க்ரௌடுங்க இன்றைக்கி. சண்டேன்றனால ஓவர் க்ரௌடாக இருந்தது. வெறும் ஃபுல்லாகவே கேமிங் இதாக தான் இருந்தது. சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட். அப்புறம் வந்து பாப்பா வந்து இங்கே பபிள்ஸ் கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு வேலையை சமாளித்து தூக்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் இங்கே வந்து கோயில் செட்டப்லாம் வச்சுருந்தாங்க. கோயில் என்னென்ன சாமி சிலைலாம் இருக்கோ அதெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் போய் பார்த்துட்ருந்தோம். பார்த்துட்டு அதில் பாப்பா அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டாங்க. அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டே நடக்கணுமா அவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து அவங்க ஸ்வீட் கார்ன் கேட்டு அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஸ்வீட் கார்ன் வாங்கி கொடுத்தோம். அதோட நானும் அவங்க அப்பாவும் மாற்றி பாப்பாவுக்கு தெரியாமல் அதில் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்களும் எங்களுக்கு மாற்றி ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. நான் கேட்குறேன்னு சொல்லி அவங்க அந்த சைடு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களே எனக்கு வாண்டடாக கூப்பிட்டு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இந்த சண்டே இப்படி தான் போச்சுங்க.
ஓகே கைஸ், எங்களுக்கு வந்து இந்த வாரம் சண்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் வீட்லேயும் சரி வெளியே போகும்போதும் சரி நான் வந்து நிறைய விஷயத்தை வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பாப்பா வச்சுட்டு இருந்ததுனால அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து ஓரளவு நான் எடுத்த வீடியோலாம் வச்சு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக இருக்காது, ஏதோ முடிஞ்சளவு இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு நாங்கள் எந்த பிளேஸுக்கு போனோம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.